ராஜேஷ்குமார் ஃபேஸ்புக்கில் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நண்பர் ஒரு ஆள். என்னன்னா ஒரு கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோக்கும் ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுத்துட்டே தான் இருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 10 நாளாட்டு திரும்பவும் வீடியோக்குள்ள கமெண்ட் கொடுக்குறாரு. அப்போ சில ஆஃபர் வீடியோ போடும்போது இது குவாலிட்டி இல்லை, ரேட்டு கம்மி அப்படின்னு போடுறாரு. அது அவரோட ஃப்ரீடம், ஓகே, பிரச்சனை இல்லைன்னு விட்டுட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னன்னா டாக்ஸ் இல்லை கேட்ஸ் ஏதாவது ரோட்ல அடிபட்டு கிடந்ததுன்னா அதுகளுக்கு பாதுகாப்பு கருதி ஒரு ஃபோன் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க மெசேஜ் பண்ணா போதும் அப்படின்னு உள்ள ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். கண்டிப்பா அது நிறைய பேருக்கு பயன்படும் அப்படின்னு உள்ள எண்ணத்துல போட்டோம். அந்த வீடியோக்கு கீழே கூட அவர் போட்டிருந்தது என்னன்னா, வாணியகுடி பகுதியில ஒரு நாய் ஒரு யாரையோ கடிச்சு அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, இன்னும் டிஸ்சார்ஜ் கூட ஆகல. இந்த சூழ்நிலையில உனக்கு இது தேவையா அப்படின்னு உள்ள சூழ்நிலையும் கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்க, இதை நீங்க போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு பல பதிவுகளை அவர் போட்டிருக்காரு. அவருக்கு நான் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லியேன்னா, இந்த நாய் அவங்களை கடிச்சது மிகவும் வேதனையான விஷயம் தான். அதுக்காக அடிபட்டு கிடைக்க நாயை காப்பாற்றக்கூடாதுன்னு சொல்லியது அதுக்கு பொருத்தமான விஷயமானு எனக்கு தெரியல. நாய் கடிச்சுன்னு உள்ளதை வருத்தமா யோசிக்க நீங்க சென்னை இந்த மாதிரிப்பட்ட பெருநகரங்கள்ல ஒரு காலகட்டத்துல சைக்கோ மனிதர்கள்னு சிலர் தெரிஞ்சாங்க. அவங்க மனுஷனை கொல்றது இல்ல மனுஷனுக்கு கண்ணப்பு இந்த மாதிரிப்பட்ட செயல்பாடுகள் குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல நடந்தது. 6.5 படிச்ச மனிதனே இந்த தவறை பண்ணும்போது எல்லாரும் பண்ணையில குறிப்பிட்ட 1-2 பேர் பண்ணும்போது அவங்களுக்கு தண்டனை மட்டும்தான் வழங்கப்பட்டது. இந்த விலங்குவை ஒரு ஆளை கடிச்சிட்டுன்னு சொல்லியும் அது எந்த சூழ்நிலையில கடிச்சதுன்னு யோசித்தீங்களா? ஏன்னா தெருநாயின் உள்ளது சும்மா அதுவாட்டு உருவாகியா வந்தது. ஏன்னா வீட்டுல உங்களை மாதிரிப்பட்ட 1-2 பேர் வளர்க்குறத ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேல வளர்க்க முடியாத சூழ்நிலையில வெளியில தள்ளப்பட்டதான் தெருநாயாட்டு உருவாக்கப்படுது. அதுல உள்ள குறிப்பிட்ட எண்ணிக்கை தான் நம்மளால பாதுகாக்க முடிஞ்ச கொஞ்சத்தை இங்க நம்ம பாதுகாத்துட்டு இருக்கோம். இன்னும் கூட என்னன்னா, எதுக்கு அந்த பதிவு நம்ம போட்டோம்னா, அந்த இடத்துல அடிபட்டு கிடைக்கிறது எந்த உயிரா இருந்தாலும் மனசாட்சி உள்ள ஒரு மனிதன் அதை பாதுகாக்க தான் முயற்சி பண்ணுவான். இன்னும் கூட அடிபட்டு கிடக்குது, கால் ஒடிஞ்ச நிலையில இருக்குது, அது அப்படியே கிடக்கும் போது பக்கத்துல நீங்க போறீங்கன்னா உங்களை அது கடிக்க தான் செய்யும். ஏன்னா அந்த வலியோட இருக்கும் போது அப்ப நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வேண்டி அந்த வீடியோ போட்டிருக்கு. அது நிறைய பேருக்கு பயனுள்ளதும் கூட. இன்னும் ஸ்ட்ரீட் டாக் எப்படி உருவாச்சுன்னு உள்ளது சொன்னேன். வீட்டுல இருந்து நீங்க வெளியில விடுற டாக் வீட்டுல இருக்க வரைக்கும் பிஸ்கட்டும் பாலம் பழமும் எல்லாமே நீங்க கொடுத்து வளர்க்குறீங்க அழகா. வெளியில விட்ட போறோம் அதுக்கு சாதாரண ஃபுட்டை 2 நாள் வரைக்கும் அது தின்னு கொஞ்சம் அதுக்கு ஒரு இதா தான் இருக்கும். நம்மளா இருந்தாலும் வீட்டுல இருந்த நல்ல சாப்பாடை தின்னுட்டு வெளியில எங்கேயாவது ஒரு இடத்துல தங்கி நின்றுட்டு வெளியில உள்ள சாப்பாடு சாப்பிடணும்னா கஷ்டமா இருக்கும். அதே மனநிலையில அது 2 நாள் பசியோட இருக்கும். 3ஆவது நாள் எது கிடைச்சாலும் ஒன்னும் இல்லைன்னு சாப்பிட தொடங்கும். ஆனா எது கிடைச்சாலும் ஒன்னும் இல்லைன்னு சாப்பிட தொடங்கும் போது கூட உங்களை மாதிரிப்பட்ட சிலர் கல்லறையும் தன்மையோட இருக்குதியா. ஒரு இடத்துல சோறை வச்சது போல வச்சுட்டு கல்லறைய தன்மையோட இருக்கும்போது அதுவும் அது உண்ண முடியாது. இன்னும் சொல்ல விலங்கு நல்ல ஆர்வலர்கள் அங்கங்க அவங்களால முடிஞ்சதுக்கு தக்கன கொஞ்சம் உணவுகளை வைக்காங்க. நைட்டு நேரமாவது அதை சாப்பிட்டுட்டு போட்டணும். அதையும் உங்களை மாதிரி சிலர் தடை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப எல்லா விஷயத்தையும் நீங்க பண்ண விடாம தடுத்துட்டு நாய் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மனிதரை கடித்ததுன்னு உள்ளதை மட்டும் நீங்க நியாயப்படுத்துறீங்க. எத்தனையோ இடங்கள்ல நாயால மனிதன் காப்பாற்றப்பட்டான்னு உள்ளது உங்களுக்கு தெரியுமா? டிவி நியூஸ் எத்தனையோ இடங்கள்ல நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஏன்னா உங்க கண்கள் எல்லாம் அந்த நல்லதை எப்பவுமே பார்க்காது, இந்த நெகட்டிவ் உள்ளதை மட்டும்தான் பார்க்க. இப்ப நீங்க சொல்லுவீங்க, ஏன் நீங்களும் அப்ப நெகட்டிவ் கமெண்ட்டுக்கு தானே ரிப்ளை பண்றீங்க? நெகட்டிவ் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்றேன்னு உள்ளது முக்கியம் இல்லை, ஒரு தேவையான பயனுள்ள பதிவுக்கு கூட நீங்க இந்த மாதிரிப்பட்ட இதை போடும்போது தான் அது வருத்தமாயிருக்கு. ஏன்னா நீங்க வேற எந்த இதுக்கு வேணாலும் நீங்க போடுங்க, பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் ஒரு பயனுள்ள விஷயம்னு உள்ளது ஏன் உங்களுக்கு முதல்ல தெரியல அப்படின்னு. ஏன்னா இந்த ராஜேஷ்குமார் அண்ணன் அவர் அகமதாபாத்ல ஏதோ இருக்கிறேன் அப்படின்னு உள்ள மாதிரி எல்லாம் போட்டிருக்காரு. ஆனா நமக்கு தெரியுது அவர் நியர்பைல உள்ள ஆளு தான். எனக்கு தெரிஞ்சு குளச்சல் அந்த ஏரியா பக்கத்துல உள்ளவங்க தான். லாஸ்ட் டைம் 2 மாசத்துக்கு முன்ன வரைக்கும் அந்த அண்ணன் ப்ரொஃபைல் அவருக்கு போட்டோ எல்லாம் வச்சிருந்தாரு. இப்போ அவரு வைக்கல, இப்ப வேற ஒரு பிக்சரை வச்சிருக்காரு. அண்ணனுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன், நீங்க நாய்களை இப்போ நீங்க எதிரியா நினைச்சிட்டு இருக்கீங்களா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, மனிதனை விட நன்றி உள்ளது நாய்கள் தான். அதுகளுக்கு உங்களை சாப்பாடு கொடுக்க நான் சொல்லல. வெளியில போகும்போது கல்லெடுத்து எரியாம இருங்க. அந்த ஆளை கடிச்சதுன்னு உள்ளதுன்னா, ஏன்னா மனுஷனே சுயநிலை பாதிக்கப்பட்டு மூளை வளர்ச்சி குண்டிய நிலையில சில ஆட்களுக்கு நோய் வாய்ப்படுது ஒரு சூழ்நிலைகளுக்கு மேல. ஏன் அது உணவுக்கு வழி இல்லாம இந்த வெயில்ல இருந்து அங்கே இங்கே கறங்கிட்டு தெரிய நாய் இனங்கள்ல ஏதாவது 1-2 மட்டும் நோய்வாய்ப்படுக வாய்ப்பு இல்லையா? ஒருவேளை அது சுயநிலைவை இருந்து அதுக்கு ரேபிஸ் இந்த மாதிரி பல நோய்கள் சில தாக்கங்கள் வருது. அந்த தாக்கத்தினால அதுக்கு பாதிக்கப்பட்டு அந்த சூழ்நிலையில அதை கடிச்சிருந்தா அதுல என்ன பண்ண முடியும்? அதுவும் ஒரு உயிரினம் தானே, அது வேணும்னா போய் கடிக்குது. அதுக்கு இறைவன் கொடுத்த விதி அவ்வளவுதான் உள்ள சூழ்நிலையில இறைவன் கொடுத்த விதியில மனிதன் அதுக்கு விதியை மாத்தி எழுதுனா தான் சொல்ல முடியும். ஏன்னா உணவும் இடமும் கொடுக்க வேண்டிய மனிதன் அதை வெளியில தூக்கி எறியும் போது இந்த மாதிரி ஆகுது. ஒரு விஷயம் சொல்லி, சிங்கம் ஒரு ஆளை கடிச்சிட்டுனா சிங்கத்தை அடிச்சு கொல்லுன்னு எல்லாரும் ஓடி போறோம். அந்த சிங்கம் ஏன் வெளியில வருது அப்படின்னு உள்ளதை யோசிக்கும் போது வருத்தம் ஆயிடுது. எல்லாருமே காடை அழிச்சு அங்க போயிட்டே இருக்காங்க, காட்டுல உள்ள பொருட்களை வேட்டையாடியாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது அது வெளியில வருது. நாய் அப்படி காட்டுலதான் வாழக்கூடியதுன்னு சொல்லல, இங்க வாழக்கூடியதான். நண்பருக்கு திரும்பவும் நான் சொல்லியேன், ஏன்னா நீங்க போட்ட பதிவை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு கொந்தளிப்பும் வேதனையமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு
விலங்கு நல ஆர்வலர்களும் இதை பார்க்கும்போது வேதனையா தான் இருக்கு. ஏன்னா நான் கூட என்னன்னா அதுகளை காப்பாற்ற ஒரு நபர் வரமாட்டாங்களா, ஒரு மொபைல் நம்பர் வராதா, மருத்துவ வசதிகள் உருவாவாதா அப்படின்னு உள்ள எண்ணத்தை ஏண்டி நாங்களே எங்க என்ன போராடிட்டு தான் இருக்கோம். இந்த போராட்டம் என்னை வெற்றி பெறணும் உள்ள சூழ்நிலை இருக்கும்போது உங்களை மாதிரி சிலர் இந்த மாதிரி பதிவுகள் போடும்போது அது தோல்வியில போய் முடிஞ்சிருமோன்னு தான் பயமா இருக்குது. இன்னும் கூட இந்த நாய்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. அப்ப அதுக்கு ஒரு தீர்வு அப்படின்னு உள்ள பார்க்கும்போதுனா ஸ்டெர்லைசேஷன் ஒரு தீர்வு, கருத்தடை அப்படின்னு உள்ளதை யோசித்திருந்தோம். அப்ப நீங்க எல்லாருமே இப்படி என்ன எதிர்ப்பான சூழ்நிலையில இருக்கும்போது அந்த கருத்தடைன்னு உள்ளதை எப்படி நம்மளால பண்ண முடியும் உள்ளது ஒரு சூழ்நிலையில இருக்கு. ஸ்ட்ரீட்ல நாளுக்கு நாள் டாக் எண்ணிக்கை கூடிட்டே வருது. ஆனா அதுக்கு உணவு வைக்க ஆட்கள் இல்லை. ஏதோ கொஞ்சம் விலங்கு நல்ல ஆர்வலர்கள் அங்கங்க கொஞ்சத்துக்கு வைக்காங்க அவங்களால முடிஞ்சதை. மீதி உள்ளதையெல்லாம் பாதுகாக்கணும்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு உள்ளதை யோசிக்கும் போது யாருமே கிடையாது. நாய் 2 பேரை கடிச்சது வருத்தமாயிரு. இது உங்க வீட்டுல வளர்க்க ஆடோ மாடோ உங்களை இடிச்சு ஏதாவது ஒண்ணு ஆனா அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அது இன்கம் கிடைக்குது. ஆனா அதை விட இது என்னன்னா 10 மடங்கு இன்கம். நீங்க அந்த பணம்னு உள்ளதுல மட்டும்தான் இருக்கிறீங்களே தவிர இன்கம்னு உள்ளது, ஆதாயம்னு உள்ளது பணம் மட்டும் கிடையாது, பாசமே இருக்குது. நீங்க ஆடோ மாடோ வளர்க்கும் போது கிடைக்கிறத விட 10 மடங்கு பாசம் இதுல கூட தான் கிடைக்கும். ஆடு மாடு பாசம் இல்லைன்னு நான் சொல்ல வரல, அதை விட 10 மடங்கு இதுல கூட கிடைக்கும். ஆதாயம்னு உள்ளது பணம்னு மட்டும் இந்த உலகத்துல மனுஷன் யோசிக்க தொடங்கினா மீதி எல்லாமே அழிஞ்சுதான் போக வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். அதனால அந்த மாதிரி யோசிக்காதுங்க. ஒரு டைம் நீங்க என்னன்னா இதுகளை நேசிச்சு பழவேலைன்னா நேசிச்சு பாருங்க. பாசம்னா என்னன்னு உள்ள தெரியணும்னா பழவி பாருங்க, அதோடு கூட தெரியும். கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்லி, நாய் கடித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன், மனுஷனே என்னன்னா மனநிலை பாதிக்கப்படும் போது இன்னொரு மனுஷனை அடிக்கிறது இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குது. அதே மாதிரிதான் அந்த விலங்குகளும் ஏதோ ஒரு சூழ்நிலையில உணவுக்கு வழி இல்லாம அது பாதிக்கப்பட்ட அந்த மனநிலையில ஆயிருக்கலாம். அப்படின்னு நினைச்சு அந்த விஷயங்களை மன்னிச்சுட்டு போறது நல்லதுன்னு நினைக்கி இல்லாம ஃப்ரீயா இருந்தா ஒன் டைம் நம்ம டாக் ஹாஸ்டலே வந்து பாருங்க. இங்க இருக்க விலங்குகளுக்கு கூட பழவி பாருங்க. பாசம்னா என்னன்னு உள்ளது இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும்.